டியூப் தமிழ் சினிமா நியூஸ். அடுத்தடுத்து வெற்றிகள் குவிந்தும் சம்பளத்தை ஏத்தாத விஜய் சேதுபதி. சினிமாவில் அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைச்சாலும் தன்னோட சம்பளத்தை இன்னும் உயர்த்தாம இருக்காராம் விஜய் சேதுபதி. தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமா அறிமுகமானவர் விஜய் சேதுபதி. முதல் படத்திலேயே மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி சில படங்கள்ல துணை நடிகரா நடிச்சு போராடித்தான் ஹீரோவா ஆனாரு. அடுத்து சுந்தரபாண்டியன் படத்துல நெகட்டிவ் பாத்திரத்துல நடிச்சாரு. அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்து வெளியான பீட்சாவில அவர் ஹீரோ. படம் பிரமாதமா வெற்றி. அடுத்தடுத்து அவர் ஹீரோவா நடிச்ச நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும் போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய லாபம் பார்த்துச்சு. இந்த நேரத்துல அவர் சம்பளம் 2.5 கோடின்னு சொல்லப்படுது. பொதுவா இத்தனை வெற்றி படங்களை அடுத்தடுத்து கொடுக்கும் ஹீரோக்கள் சம்பளத்தை கணிசமா ஏத்திடுவாங்க. ஆனா விஜய் சேதுபதி அமைதியா அதே சம்பளம் தான் வாங்குறாராம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா பத்தி எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் அந்த படம் நல்லாவே ஓடி லாபம் சம்பாதிச்சது. அடுத்து விஜய் சேதுபதியோட ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற படங்கள் வெளியாக இருக்கு. இந்த படங்கள் வந்த பிறகே தன்னோட சம்பளத்தை உயர்த்த போறாராம் விஜய் சேதுபதி.